Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி. இது வந்துட்டு zucchini சூப். 10 நிமிஷத்துல நீங்க இந்த சூப் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு மழை பெய்யற டைம்ல நீங்க இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கலாம். இது நல்ல ஒரு அப்பிடைசரா இருக்கும். இது குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பசிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்ப முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த zucchini சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி zucchini எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு தொடச்சு வச்சிருக்கேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம இந்த ஓரம் ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம தோலோடவே யூஸ் பண்ணலாம். இந்த தோலுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு zucchini சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீசஸா. இந்த ஒரு கப் zucchini இதுல சேர்த்திக்கலாம். நான் செய்யற அளவு 2 பேத்துக்கு சூப்புக்கு சரியா இருக்கும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா வெங்காயம், பெரிய வெங்காயத்துல ஒரு 1/4 வாசி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 பல் பூண்டு, சின்ன சின்ன பல், அதையும் இதோட சேர்த்திக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்திக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப பாருங்க, நசுங்கினாலே ஈஸியா நசுங்கும். இப்ப இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா. இப்ப தண்ணியை விட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இந்த தண்ணியை வச்சிருங்க. இது வந்துட்டு மறுபடியும் சூப்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த தண்ணியும் இதுலயே மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்ப இதை வந்துட்டு ஒரு வடிகட்டில வடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு அதையும் ஊத்தி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இது மாதிரி நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுக்கு பதிலா ஆயில் சேர்த்திக்கலாம். பட்டர் வந்து ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும் சூப்புக்கு. பட்டர் லேசா மெல்ட் ஆனதும் நம்ம வடிச்சு வச்சிருக்கோம்ல இந்த சூப்பு, அதை வந்து ஊற்றிடலாங்க. இப்ப இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். மறுபடியும் சர்வ் பண்ணும்போது யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். இது ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட ஈஸியான zucchini சூப் ரெடி ஆயிடும். இதுல நம்ம திக் பண்றதுக்காக உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுல கார்ன்ஃபிளவர், மைதா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூப் இன்னும் கொஞ்சம் ரிச்சா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்தணும்ல, அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு பால் சேர்த்திக்கலாம். இதுல பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்தியான ஒரு zucchini சூப் இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.